Hi friends, கிருஷ்ண பாக்கடானது உங்க கிருஷ்ணன். ஸோ இன்னைக்கு நம்ம 7th லெசன்ல இருக்கிற முக்கியமான 1 மார்க் எல்லாம் பார்க்க போறோம். இது வந்து 10th சயின்ஸ்ல இருக்கிறது. ஓகேவா? 10th சயின்ஸ்ல இருக்கிற 7th லெசன். ஓகேங்களா? ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படிங்கறது 7th லெசன். இதுல பாருங்க சூழ்நிலை அறிவியல் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சூழ்நிலை அறிவியல் என்னது? சுற்றுச்சூழலோடு இணைந்த அறிவியல் தான் என்ன சொல்லுவாங்க? சூழ்நிலை அறிவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சுற்றுச்சூழல் அததான் வந்து சூழ்நிலை அறிவியல் அப்படின்னு சொல்றாங்க. மாசு பொருளுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தக டை ஆக்சைடு. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். EVSல வரும். ஓகேவா? என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஓகேங்களா? சிலபஸ்லயே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? மாசு பொருளுக்கு உதாரணம் என்னது? கந்தக டை ஆக்சைடு. ஓகேங்களா? சோ மாசு பொருளுக்கு அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கந்தக டை ஆக்சைடு மூலமா தான் மாசு வந்து நிறைய பரவுது. அடுத்து பாருங்க கழிவுப் பொருட்களின் வகைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு சிதைவடையும் கழிவுப் பொருள், இன்னொன்று சிதைவடையா கழிவுப் பொருள். ஓகேவா? சோ கழிவுப் பொருளே ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா சிதைவடைஞ்சிடும், ஒன்னு சிதைவடையாம இருக்கும். ஓகேங்களா? மக்கும் கழிவுக்கு என்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா மரக்கட்டை, காகிதம். ஓகேவா? இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கும் கழிவுப் பொருட்கள். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? சிதைவடையும் மற்றும் சிதைவடையா கழிவுகள் ரெண்டு இருக்கு. அதுல மக்கும் கழிவுக்கு உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மரக்கட்டை, காகிதம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க உயிர் சிதைவடையா கழிவுக்கு. ஓகே, இதுல வந்து பார்த்தீங்கன்னா சிதைவடையாது. என்னது? நெகிழின்னு என்னது? பிளாஸ்டிக். ஓகேங்களா? உயிர் சிதைவடையா கழிவுக்கு என்ன எடுத்துக்காட்டு? நெகிழி. ஓகேங்களா? அடுத்து பாருங்க இடர்பாடு தரும் கழிவுக்கு கழிவுப் பொருளுக்கு கையாளும் முறைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலம் நிரப்புதல், எரிந்து சாம்பலாக்குதல். ஓகேங்களா? சோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 2 நான் இன்டர்வியூல 2016 கொஸ்டின்ஸ்ல அப்படியே கேட்டிருப்பாங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே வந்திருக்கும். இடர்பாடு தரும் கழிவுப் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த முறையில வந்து கையாளுவாங்க அப்படின்ட்டு எரிந்து சாம்பலாக்குதல். இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்டிருக்காங்க. சோ நோட் பண்ணிங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து பாருங்க இடர்பாடு அற்ற கழிவினை கையாளும் முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா மறுசுழற்சி முறை. ஓகேவா? என்னது? மறுசுழற்சி முறை. அப்ப இடர்பாடு தரும் கழிவுப் பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா எரிந்து சாம்பலாக்குதல், நிலத்தில் நிரப்புதல். இடர்பாடற்ற கழிவினை கையாளும் முறை என்னது? மறுசுழற்சி முறை. ஓகேவா? ரீசைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க காகிதம் எத்தனை சதவீதம் மறுசுழற்சி செய்ய இயலும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எத்தனை? 54%. ஓகேவா? எத்தனை? 54%. ஓகேங்களா? காகிதம் எத்தனை சதவீதம் மறுசுழற்சி செய்ய இயலும்? ஓகேவா? பாதிக்கு பாதி, அது இல்லாம ஒரு 4% அதிகம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஓகே, 9வது இது பாருங்க கண்ணாடி எத்தனை சதவிகிதம் மறுசுழற்சி செய்ய இயலும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எத்தனை சதவீதம்? 20%. ஓகேங்களா? சோ கண்ணாடி எத்தனை பர்சன்ட்? 20%. ஓகேங்களா? சோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 54%. ஓகேங்களா? அடுத்து பாருங்க நன்னீர் வளங்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னது? மழைநீர், வெண்பனி. இதுதான் என்ன சொல்லுவாங்க? நன்னீர் வளங்கள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ நீரின் மூல ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழைநீர். ஓகேங்களா? சோ நன்னீர் வளங்கள் என்னது? மழைநீர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்பனி. ஓகே, சோ பனி பெய்யும் பார்த்தீங்களா விடிகாத்தால, அதுதான் என்னது? நன்னீர் வளங்கள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீரின் மூல ஆதாரம் என்னது? மழைநீர். ஓகே, மழைநீர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீரினுடைய மூல ஆதாரம். ஓகேங்களா? சோ மழைநீர் தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து பாருங்க மண் அடுக்குகளுக்கு கீழே காணப்படும் தண்ணீர் எதுன்னு பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர். அது நமக்கு தெரிஞ்சதுதான். ஓகேவா? போர் போட்டு எடுப்போம் பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர். ஓகேங்களா? செயற்கை மழை பெய்ய காரணமான வேதிப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு வந்து பொட்டாசியம் அயோடைடு, இன்னொன்று வந்து வெள்ளி அயோடைடு. ஓகேங்களா? செயற்கை மழை பெய்ய காரணமான வேதிப்பொருள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? என்னது? செயற்கை மழை பெய்ய காரணமான வேதிப்பொருள் ஒன்னு வந்து பொட்டாசியம் அயோடைடு, இன்னொன்று வந்து வெள்ளி அயோடைடு. ஓகேங்களா? சோ ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க உப்பு நீரை குடிநீராக்கும் முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைகீழ் சவ்வூடு பரவுதல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உப்பு நீரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடிக்கிற தண்ணியா மாத்தணும்னா அதுல யூஸ் பண்ற அந்த முறை பேர் என்னது? தலைகீழ் சவ்வூடு பரவல். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஓகே, அடுத்து நீர்பிரி முகடு அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா தண்ணீர் வீணாகாம தேக்கி வைக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? நீர்பிரி முகடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்னது? தண்ணீர் வீணாகாம தேக்கி வைக்கிறதுக்கு பேர் தான் நீர்பிரி முகடு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க மனிதனால் வளர்க்கப்பட்ட உயிரிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வன உயிரிகள். ஓகேவா? சோ நாம வந்து வீட்டுல வளர்க்கறது உயிர் பேர் என்ன சொல்லுவாங்க? மனிதனால் வளர்க்கப்படாத உயிர்கள் பார்த்தீங்கன்னா புலி, சிங்கம்லாம் வீட்டுல வளர்க்க முடியாது. சோ அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க? வன உயிரிகள் சொல்லுவாங்க. ஓகேவா? அதெல்லாம் காட்டுல வாழக்கூடிய உயிரினங்கள். அடுத்து இந்திரா காந்தி வன உயிரி சரணாலயம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை. ஓகேவா? எங்க இருக்கு? மேற்கு தொடர்ச்சி மலை. ஓகேங்களா? சோ அடுத்து 18வது பாருங்க எறும்பு திண்ணி எங்கு உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி வன உயிரி சரணாலயத்துல வந்து போய் பார்த்தீங்கன்னா எறும்பு திண்ணி நீங்க பார்க்கலாம். ஓகேவா? சோ எறும்பு திண்ணி நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டோம். சோ இங்க இந்திரா காந்தி வன உயிரி சரணாலயம் போனா நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? அது எங்க இருக்கு? மேற்கு தொடர்ச்சி மலையில. ஓகேங்களா? ஓகே, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற சரணாலயத்துக்கு பேர் என்னது? களக்காடு வன உயிரி சரணாலயம். ஓகேங்களா? அப்ப கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க? களக்காடு வன உயிரி சரணாலயம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி. ஓகேவா? என்னது? திருநெல்வேலி. களை எடுப்பாங்களா பாத்தீங்களா? அந்த நெல்ல இருந்து களை எடுப்பாங்கல்ல, அப்ப நெல்லு களை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இல்ல காடு நெல்லு அப்படிங்கிற மாதிரி கூட ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? இல்ல காட்டை சுத்தி வேலி போட்டிருப்பாங்க அப்படிங்கிற கூட ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அடுத்து தமிழ்நாட்டில் அணில் சரணாலயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. என்னது? அணிலுக்குன்னு ஒரு சரணாலயம் இருக்கு. அது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்.
ஓகேவா எங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல என்ன இருக்கு அனில் சரணாலயம் இருக்கு ஓகேங்களா சோ அனில் சேமியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல பயங்கரமா எதிரியே வந்து பாத்தீங்கன்னா அனில் சேமியா தான் ஏன்னா அடிக்கடி பாத்தீங்கன்னா அனில் சேமியா வந்து என்ன பண்ணி கொடுத்துருவாங்க டிஃபன் அப்படின்ட்டு ஓகேவா அப்ப வில்லி என்னது அனில் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க சரிங்களா வில்லிபுத்தூரார் ஓகே அடுத்து பாருங்க வேடந்தாங்கல் சரணாலயம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஓகேவா எங்க காஞ்சிபுரம் மாவட்டத்துல என்ன இருக்கு வேடந்தாங்கல் சரணாலயம் ஓகேங்களா இது நம்ம ஈஸியா சொல்லிடலாம் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து யானைகள் சரணாலயம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீலகிரி ஓகேவா யானையோட தந்தம் பாத்தீங்கன்னா ரொம்ப நீளமா இருக்கும் அப்ப என்னது நீலகிரி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அடுத்து பாருங்க பவளப்பாறை எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மன்னார் வளைகுடா ஓகேவா என்னங்க மன்னார் வளைகுடா ஓகேவா மன்னர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா மன்னர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அவங்களோட காஸ்டியூம்லாம் பார்த்தீங்கன்னா பல ட்ரெஸ் இருக்கும் ஓகேவா அதான் பவளப்பாறை பல அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க சரிங்களா அடுத்து பாருங்க முண்டந்துறை வன உயிரி சரணாலயம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஓகேவா எங்க திருநெல்வேலி ஓகேங்களா என்னது முண்டந்துறை வன உயிரி சரணாலயம் ஓகேங்களா திருநெல்வேலி இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே முண்டம் ஞாபகம் வச்சுங்க முண்டம்னா வேற திட்டம்னா என்ன ஆகும் நமக்கு வந்து பயங்கர கோவம் வந்துருமா ஓகேவா சோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க வேற வழியில பயங்கர கோவம் வந்துடும் அப்படி கோவம் வந்துச்சு என்ன பண்ணுவோம் வேலினா என்னது அவங்கள போய் வேலியில போட்டு அடைச்சு வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க சரிங்களா ஓகே இதுக்கு வேற மாதிரி ஷார்ட்கட் இருக்கு ஆனா அது சொல்ல முடியாது ஓகேங்களா அடுத்து கருப்புமான் சரணாலயம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்லநாடு எங்க இருக்கு வல்லநாடு ஓகேங்களா சோ இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் கருப்பு இது வந்து வெள்ளை கிடையாது வெள்ளை அப்படிங்கிற ஞாபகம் வச்சுங்க கருப்பு வெள்ளை அப்ப வல்லநாடு அடுத்து பாருங்க அறிஞர் அண்ணா விலங்கியல் பூங்கா எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்துல வண்டலூர்ல இருக்கு ஓகேவா இது நமக்கு தெரிஞ்சதான் அண்ணா பூங்கா எங்க இருக்கு வண்டலூர் ஜூ தான் அண்ணா பூங்கா ஓகேங்களா காஞ்சிபுரம் மாவட்டம் அடுத்து நீலகிரி மலையில் உள்ள தேசிய பூங்கா எதுன்னு பாத்தீங்கன்னா முக்குருத்தி தேசிய பூங்கா என்னது முக்குருத்தி தேசிய பூங்கா ஓகேவா அதான் என்னது நீலகிரி மலையில இருக்கிற ஒரு தேசிய பூங்கா அடுத்து ஆனைமலை வன உயிரி சரணாலயத்தில் காணப்படும் விலங்குகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா புனுகு பூனை முள்ளம்பன்றி ஓகேவா என்னது புனுகு பூனை முள்ளம்பன்றி இது எங்க இருக்கு ஆனைமலை வன உயிரி சரணாலயத்துல இருக்கு சரிங்களா அடுத்து பாருங்க நம் நாட்டில் உள்ள தேசிய பூங்காக்களோட மொத்த எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 89 ஓகேவா நம்ம நாட்டுல மொத்தம் எத்தனை தேசிய பூங்கா நேஷனல் பார்க் இருக்கு 89 ஓகேங்களா பாருங்க 89 தேசிய பூங்கா இருக்கு நம்ம நாட்டுல அடுத்து பாருங்க வன உயிரி சரணாலயங்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 500 இருக்கு ஓகேங்களா எத்தனை 500 வகையான வன உயிரி சரணாலயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால இருக்குது சரிங்களா வன உயிர் காட்சி சாலைகள் எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 இருக்கு ஓகேவா சோ வன உயிரி சரணாலயங்கள் வந்து 500 வன உயிரி காட்சி சாலைகள் அதாவது என்ன சொல்லுவாங்க மியூசியம் சொல்லுவாங்க ஓகேங்களா என்னது ஜூ ஓகேங்களா அது எங்க இருக்கு எத்தனை இருக்கு 200 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகே வன உயிரி காட்சி சாலைகள் ஓகேவா அடுத்து பாருங்க பந்திப்பூர் தேசிய பூங்கா வந்து எந்த மாநிலத்தில் இருக்கு பாத்தீங்கன்னா கர்நாடகா ஓகேவா எங்க கர்நாடகா ஒரு நாடகம் நடிக்க போனோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா நாடகத்தை பார்த்துட்டு உடனே என்ன பண்ணுவாங்க பந்தியில சாப்பாடு போட்டுருவாங்க சாப்பிட்டு நம்ம பாட்டு வந்துடலாம் ஒரு கல்யாணத்துக்கு போனா எப்படி இருந்தா ஒரு நாடகம் கச்சேரி மாதிரி வைப்பாங்க அதை பார்த்துட்டு நம்ம பந்தியில சாப்பிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க ஓகே அடுத்தது பாருங்க 33வது இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பெட் தேசிய பூங்கா என்னது கார்பெட் தேசிய பூங்கா ஓகேங்களா சோ ஏன்னா கார்பரேட் கம்பெனினாலே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்து தேசிய பூங்காலாம் அப்பவே அந்த காலத்திலே அமைச்சிருப்பாங்க அதான் என்னது கார்பெட் தேசிய பூங்கா தான் முதல் தேசிய பூங்கா ஓகேங்களா அடுத்து ஆசிய சிங்கம் அப்படிங்கிறது எந்த பூங்காவில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிர் தேசிய பூங்கா ஓகேவா என்னது கிர் ஓகேங்களா சிங்கம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன சொல்லுவோம் கர்ஜிக்குமா இது வந்து கர்ஜிக்கும் கிடையாது கிர்ஜிக்கும் அப்படின்னு வச்சுங்க அது என்னது கிர் ஓகேங்களா ஆசிய சிங்கம்ங்கிறது என்னது கிர் தேசிய பூங்கா ஓகேங்களா ஓகே அடுத்து மத்திய பிரதேசத்தில் உள்ள தேசிய பூங்கா எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்ஹா தேசிய பூங்கா ஓகேங்களா இங்க கன்ஹா ஓகே மத்திய பிரதேசத்துல இருக்கிற அந்த தேசிய பூங்காக்கு பேர் என்னது கன்ஹா தேசிய பூங்கா ஓகேங்களா அடுத்து பரத்பூர் பறவை சரணாலயம் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஓகேவா என்னது பரத்பூர் பரத் ஞாபகம் வச்சுங்க ஓகே பரத் வந்து பாத்தீங்கன்னா ராஜாவா வந்து வேடம் போட்டு ஒரு படம் நடிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க அதாவது பரத்பூர் பறவைகள் சரணாலயம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்கு ஓகேங்களா ஓகே அடுத்தது 37வது பாருங்க மானஸ் வன உயிரி சரணாலயம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அசாம் மாநிலத்துல ஓகேவா என்னது மானஸ் வன உயிரி சரணாலயம் ஓகேங்களா அது எங்க இருக்கு அசாம் மாநிலத்துல இருக்கு ஓகேங்களா சோ மானஸ்னா என்னது மானத்தோட வாழ்றவங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஓகேவா சோ அசாம்னா என்னது அசால்ட்டா ஓகேவா நாங்களும் அசால்ட்டா மானஸோட வாழ்றவங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா அடுத்து வங்காள புலி அப்படிங்கிறது எந்த பூங்கால இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க எந்த பூங்கான்னு பாத்தீங்கன்னா சுந்தர்வன தேசிய பூங்கா ஓகேங்களா இங்க சுந்தர்வன தேசிய பூங்கா அதான் இங்க இருக்கு வங்காள புலி அப்படிங்கிறது
சுந்தரவன தேசிய பூங்கால தான் இருக்குது சரிங்களா. அடுத்து சூழ்நிலை மண்டலத்தின் இரு வகைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நீர் வாழிடம், இன்னொன்று வந்து நில வாழிடம். ஓகேவா. சூழ்நிலை மண்டலத்துல ரெண்டு வகையான வாழிடம் இருக்கு. ஒன்று வந்து நீர், இன்னொன்று வந்து நிலம். ஓகேங்களா. அடுத்து உயிரற்ற காரணி அப்படின்னு எது சொல்லுவோம், ஒன்று வந்து சூரிய ஒளி சொல்லுவோம், இன்னொன்று வந்து காற்று. ஓகேங்களா. சூரிய ஒளி என்னது பயங்கரமா உடம்பு ஹீட் ஆகுறது. ஓகேவா. அதானது சூரிய ஒளி ஹீட்டு ஞாபகம் வச்சுங்க. காத்துங்கும் போது வந்து ஜிலு ஜிலுன்னு காத்து வீசுமா, குளிர். அப்ப ஹீட்டு குளிர்னாலே உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வந்துடும் சூரிய ஒளி, காற்று. அடுத்து இதுல உயிரற்ற காரணிகள். உயிர் காரணிகள் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, உற்பத்தியாளர்கள், நுகர்வோர்கள், சிதைப்பவைகள். இது எல்லாமே என்ன சொல்லுவாங்க, உயிர் காரணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. என்னது உற்பத்தியாளர்கள், நுகர்வோர்கள், சிதைப்பவைகள். ஓகே, இது மூணுமே உயிர் காரணிகள். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொருந்தாத வெற்றில கேட்டுருவாங்க, கேர்ஃபுல்லா இருங்க. ஓகேங்களா. அடுத்து முதல் நிலை நுகர்வோர் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா சிறு பூச்சிகள் மற்றும் தட்டான்கள். ஓகேவா. ஸோ இந்த பாடத்துல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ கரெக்டா நோட் பண்ணீங்க. சிறு பூச்சிகள் மற்றும் தட்டான் இதை என்ன சொல்லுவாங்க, முதல் நிலை நுகர்வோர்னு சொல்லுவாங்க. இரண்டாம் நிலை நுகர்வோர்னு எதை சொல்லுவாங்க, சிறு மீன்கள், தவளை. ஓகேவா. இது சிறு மீன்கள், தவளை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை நுகர்வோர். ஓகேவா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில வாழ்றது. ஓகேவா. முதல்நிலை நுகர்வோர்னா பறக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, பூச்சிகள், தட்டான்கள். இரண்டாம் நிலை நுகர்வோர்னா தண்ணியில வாழ்றது ஞாபகம் வச்சுங்க, சிறு மீன்கள், தவளை. அடுத்து மூன்றாம் நிலை நுகர்வோர்னா அதை விட பெருசு. ஓகே, பெரிய மீன்கள், அதுக்கப்புறம் மீன் கொத்தி. ஓகேவா. என்னது மீன் கொத்தி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் நிலை நுகர்வோர்கள். சிதைப்பவைகள் அப்படிங்கும்போது என்ன, பாக்டீரியா. பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப சிதைச்சிடும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுங்க. அப்ப சிதைப்பவைகளுக்கு உதாரணம் என்னது, பாக்டீரியாக்கள். ஓகேங்களா. ஓகே, அடுத்தது பாருங்க உணவு சங்கிலி. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புல்லு, புல்லுக்கு அப்புறம் வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளி வந்து பார்த்தீங்கன்னா தவளை சாப்பிடும். தவளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு சாப்பிடும். பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா கழுகு சாப்பிடும். கழுகு வந்து கழுகோட முடிஞ்சு. ஓகேங்களா. அப்போ புல்ல வெட்டுக்கிளி சாப்பிடும், வெட்டுக்கிளியே தவளை சாப்பிடும், தவளையே பாம்பு சாப்பிடும், பாம்பை கழுகு சாப்பிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு சங்கிலி தொடர்ல வரது பேர் என்ன சொல்லுவாங்க, உணவு சங்கிலி. ஓகேவா. இது உணவுக்கு எடுத்துக்கும், இது உணவுக்கு எடுத்துக்கும், அதனாலதான் உணவு சங்கிலின்னு சொல்றாங்க. சரிங்களா. அடுத்து புதை வடிவ எரிபொருள் அப்படிங்கிறது என்னது, நிலக்கரி. ஓகேவா. என்னது புதை வடிவ எரிபொருள். ஓகேவா. ஸோ மண்ணில் புதைஞ்சிருக்கும், அதனாலதான் என்ன சொல்றாங்க, நிலக்கரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. புதை வடிவ எரிபொருள். அடுத்து இரண்டாம் நிலை உபயோகப் பொருள். அதுக்கு வந்து உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கரி, இன்னொன்று வந்து கரித்தாள், இன்னொன்று வந்து என்னது கரிவாயு. ஓகேவா. அப்ப இரண்டாம் நிலை அப்படின்னால என்னது, கரி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. கரினால என்னது, இரண்டாம் நிலை. ஓகேங்களா. அடுத்து அமிலமலைக்கு காரணமான துகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கந்தகத்தூள். ஓகேவா. அமிலமலைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். 49வது கொஸ்டின். அமிலமலைக்கு காரணமான துகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கந்தகத்தூள் தான். ஓகேங்களா. ஓகே, கருப்பு தங்கம் அப்படிங்கிறது எதை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம். ஓகேங்களா. கருப்பு பந்துகள், கருப்பு தங்கம் அப்படின்னு எதை சொல்லுவாங்க, பெட்ரோலியத்தை சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து தார்பந்துகள் அப்படின்ற எதை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம். ஓகேவா. தார்பந்து அதுவும் தான், கருப்பு தங்கம் அப்படின்னாலும் பெட்ரோலியம் தான். ஓகேவா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க கியோட்டோ புரோட்டோகால். ஓகேவா. என்னது கியோட்டோ புரோட்டோகால் அப்படிங்கிறது என்னன்னா புவி வெப்பமாவதை தடுக்க ஐநா சபையால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் எக்ஸாம்ல இருக்கும், பிளஸ் டிஎன்பிசில கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா. கியோட்டோ புரோட்டோகால் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா புவி வெப்பமாவதை தடுக்க ஐநா சபையால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தான் என்ன சொல்லுவாங்க, கியோட்டோ புரோட்டோகால். ஓகேவா. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ், நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து பாருங்க பசுமை வேதியியல் கொள்கை. இது வந்து யார் வெளியிட்டாங்க, ஓகேவா. எனது பசுமை வேதியியல் கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷத்துல வெளியிட்டாங்க பார்த்தீங்கன்னா 1955. ஓகேவா. எத்தனை, 1955 தான் என்ன பண்ணாங்க, பசுமை வேதியியல் கொள்கை அப்படின்ட்டு வெளியிட்டாங்க. இந்த ரெண்டு கொஸ்டினுமே நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே, கியோட்டோ புரோட்டோகால்ங்கிறது என்னது, புவி வெப்பமாவதை தடுக்க ஐநா சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். ஓகேங்களா. பசுமை வேதியியல் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எத்தனை, 1955. ஓகேங்களா. ஓகே, அடுத்து 54வது கொஸ்டின் பாருங்க. தலைமை பசுமை வேதியியல் சாதனை பரிசுகள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டுல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1999. ஓகேவா. என்னது தலைமை பசுமை வேதியியல் சாதனை பரிசுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷத்துல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க, 1999. ஓகேங்களா. அடுத்து பசுமை வேதியியலின் விளைவாக உண்டாகும் பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து காரியம் இல்லாத பற்ற வைப்பான்கள். ஓகேங்களா. என்னது காரியம் இல்லாத பற்ற வைப்பான், அதுதான் என்ன சொல்லுவாங்க, பசுமை வேதியியலின் விளைவாக உண்டாகக்கூடிய பொருட்கள். ஓகேங்களா. காரியம் இல்லாத பற்ற வைப்பான். ஓகேங்களா. அடுத்து உயிரி பிளாஸ்டிக் என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம். ஓகேவா. ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட் இது. ஓகேங்களா. எனது உயிரி பிளாஸ்டிக்கு உதாரணம் என்னது, மக்காச்சோளம். ஓகேங்களா. அடுத்து ஹாலஜன் இல்லாத தீ அணைப்பான் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கான். ஓகேவா. என்னது சிலிக்கான். என்னது ஹாலஜன் இல்லாத தீ அணைப்பான். ஓகே, ஹாலஜனே யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி இல்லாத ஒரு தீ அணைப்பான் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கான் தான். ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். 57வது. அடுத்து புவி கிராமம், இதுவும் ரொம்ப முக்கியம். புவி கிராமம் என்ற சொல்லை முதலாக உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்சல் மாக்லூகான். ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. புவி கிராமம் அப்படிங்கிற அந்த வார்த்தை அதை வந்து முதல்ல உருவாக்குனது யாரு, மார்சல் மாக்லூகான். ஓகேவா. யாரு, மார்சல் மாக்லூகான்.
அடுத்து புவி கிராமம் இந்தியாவில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல மைசூர் நெடுஞ்சாலையில இருக்கு. ஓகேங்களா, எங்க பெங்களூர்ல மைசூர் நெடுஞ்சாலை. ஓகேவா, ஸோ மைசூர் நேஷனல் ஹைவேல தான் என்ன இருக்கு, இந்த புவி கிராமங்கிறது அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவோட சந்திக்கலாம். இது கிறிஸ்டோபாகடன் கிருஷ்ணன். தேங்க்யூ.